நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்று ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உட்பட பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக வெளியான தகவல் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒரே தேர்வு மையத்தில் எழுதிய 7 பேர் 720 மதிப்பெண்களை பெற்று இருந்ததும் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் அளித்ததும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் 1563 பேரும் இன்று மறுதேர்வு எழுதுகின்றனர். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக வினாத்தாளை கசியவிட்ட முக்கிய குற்றவாளி ரவி அத்ரி உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர். இதன் எதிரொலியாக நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் தலைவராக இருந்த சுபோத்குமார் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். நீட், நெட் உள்ளிட்ட பொதுத் தேர்வுகளில் குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்தது. மேலும் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது.